ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர் ரன்னிங் ஈவெண்ட் வந்து காரைக்குடியில் நடந்துச்சு போன வாரம். நடந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஆகிப்போச்சு. இப்போ தான் உட்காந்து எடிட் பண்ணுறேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அந்த வீடியோட கிளிப்பு வந்து நான் ஊடலில் போடுறேன். அதோட சேர்த்து அதோட நிறைகுறைகளையும் சொல்கிறேன். நான் 10 கிலோமீட்டர் ரன்னிங் ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, முன்னாடி நாளே போய் தங்கிடணும். 5 கிலோமீட்ரு ஓகே, போய் அன்றைக்கி நைட்டு போகிறது ஓகே, காலையில் போகிறது ஓகே. 10 கிலோமீட்டரு 21, 42 இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போட போகிறோம் அப்படின்னா முன்னாடி நாளே போய் ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக கிளம்பணும்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அன்னைக்கு அந்த ஸ்பாட்டில் கிளம்பி போகிறது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நம்மளால் வந்து நினச்ச டைமை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இது ஒரு கதையாக என்ன பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். காலையில் ஒரு 3 மணிக்கு வீட்டில் எந்திரிச்சேன். நான் ஒரு 4 மணிக்கெலாம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கிளம்பிட்டேன். நான் 4 மணிக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவர் காரில் தான் 4 to 5 காரைக்குடியில், சிவகங்கையிலேருந்து காரைக்குடி வந்து ஒரு 1 hour ட்ராவல், 50 to 55 கிலோமீட்டர்ஸ் வரும். இப்போ ரீச் ஆகிட்டோம். ஒரு 5 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். 5 மணிக்கு ரீச் ஆகிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் கார்த்திக் ஜார்ஜ்னு ஒருத்தர் பிப்புக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். அவர்கிட்ட போய் அவங்க வீட்லேயே போய் நேரில் வாங்கிட்டு அப்புறம் ஸ்பாட்டுக்கு போயாச்சு. எங்கே நடக்குதோ அழகப்பா யூனிவர்சிட்டி ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜில் வந்து நடந்தது. அங்கேயே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு அங்கே போய் பிப்பை டிஷர்ட்டில் பிலீவ் பண்ணிவிட்டு டிஷர்ட் கொடுத்தாங்க. அவர் 4-5 டிஷர்ட் கொடுத்துருந்தாரு. அது எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திருப்பி ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. எல்லாத்துக்குமே எங்கள் கூட இருந்த 3 நானே ஃப்ரெண்ட் பெரிய டாஸ்காக இருக்குது. போகிற இடம்லாம் பாத்ரூம் தேடி போக வேண்டியதாக இருக்குது. நம்ம எல்லாரும் தம்பி அப்புறம் தேடி போய் எப்படியோ போயிட்டோம். நாங்கள் போயிட்டு ரேஸ் வந்து ஒரு 6ன்னு நினைக்கிறேன், 6 சொன்னாங்க. அப்புறம் 6:30னாங்க. அப்புறம் 6:45க்கு மேலே ஆயிடுச்சு ரேஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நான் என்ன ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு 5 கிலோமீட்டர் பேஸ்லேயே ஓடுவோம், அதுக்கு மேலே வேணாம். ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. 3 மணிக்கு எழுந்திரிச்சது 6:45ன்றப்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி தூக்கம் வர மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா நேற்று அதுக்கு முன்னாடி நாள் ஃபுல்லாமே ஒர்க் அவுட்டு, ஹெவி ஒர்க் அவுட்டு, ரன்னிங்கு ப்ளஸ் பாக்ஸிங்கு, ஈவினிங் ஜிம்மு அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கணும். இருந்தாலும் ஒரு நாள் விட்டாலும் அடுத்து கேப் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அது இன்னும் உறுத்தலாகவே இருக்கும் அப்படின்ட்டு அதை ரெஸ்ட் எடுக்காமல் பண்ணிக்கிட்டே இருந்தது பெரிய மிஸ்டேக். அது ஏண்டா 200 மீட்டர் வந்துட்டு நடக்கிறீங்க, ஓடுங்கடா டே. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஹேண்டிகேப்டில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் அவங்களாலே அவ்வளோ ஓட முடியுது அப்படின்னு நல்லா இருக்குது, நம்மளால எவ்வளோ ஓடணும் நம்ம அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே கேட்டுட்டு ஓடுறது தான். 5 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 8th கிலோமீட்டரில் ஒருத்தரை பார்த்தேன். 7 to 8ல் 51 above ப்ளஸ். அவர் முந்தணும்னு ஓடி அவர் 5 பேஸில் எனக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓடி இருக்காப்புல. அப்புறம் அவரை நான் ஒரு 7வது கிலோமீட்டரில் தொட்டு அவரை தாண்டினதுக்கப்புறம் தான் ஒரு திருப்தியாச்சு. இது வந்து ஈகோ ரன்னு ஓடக்கூடாது. இருந்தாலும் அந்த இடம்னு அந்த ஸ்பாட் வரும்போது ஏஜெல்லாம் அதுக்கு மேட்டரே கிடையாது. ப்ராக்டிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு. ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா யாரனாலும் நம்ம வந்து டைமிங்கில் பீட் பண்ணிடலாம். அப்படியே தாண்டி போனால் ஒரு 9.2 சம்திங் அந்த கிலோமீட்டர்லேயே முடிஞ்சிருச்சு. 10ன்னு பார்த்தா ஓவராலாக 9.2. நான் 9ல் தான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் எடுப்போம், ஏன்னா லாஸ்ட் 1 கிலோமீட்டரில் ஸ்பீடாக ஓடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பார்த்தா வந்து 9.2லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் என்னோடய டைமிங். 46 பாயிண்ட் சம்திங் வந்துச்சு. 5.5 நினைக்கிறேன், 5.05 பேஸு அதில் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு பெரிய விஷயம் சார். 10 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணுறது பெரிய விஷயம். நீங்கள் ஓடினதுக்கப்புறம் தான் 5 பேஸே நான் தொட்டு வந்தேன், இல்லைன்னா சோர்ந்துருப்பேன். எனக்கு வந்து அப்போ போய் என்ன பண்ணுறீங்க? சரி இங்கேண்டா நாங்கள் வாலிபால் ட்ரெயின் பண்ணோம் சின்ன வயசில். இவரோட பழைய நினைவுகளை பார்க்குறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதாவது 9th படிக்கும்போது சம்மர் கேம்புக்கு வந்தது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் போனா பார்த்துருப்போம். கிரிக்கெட் கிரவுண்டு, அது ஃபுட்பால் கிரவுண்டு சூப்பராக இருக்கும். அதாவது மனசு சரியில்லாதப்பெல்லாம் பார்த்தியா, அப்போ வந்து காதல் நினைவுகள் வரும்போதெல்லாம் அப்படியே வந்து நின்றுக்கிறது. இங்கே 10வது 9வதுலேயே எங்களையெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் தனியாக போய் சைட் அடிப்பாங்க, எல்லாம் லவ்வெல்லாம் பண்ணாங்க. நாங்கள் ஏதாவது பிள்ளைய பார்த்தா மட்டும் விரட்டி வெளுத்தாங்க. நாங்கள் வந்து லவ் பண்ணோம்டா, நீ பிள்ளைகள்கிட்ட போய் பேசுவீங்களா, அது பொறாமதான். நானா போய் பேசினேன், அப்பெல்லாம் என்ன விவரமே எனக்கு தெரியாது. என்ன போட்டோ எடுத்தேன் ஞாபகம் இருக்கா? இந்தியா மேப்பை வந்து வச்சு ரசிக்க மாட்டேன் முதல்ல. அதுக்குள்ள பிள்ளைகள் போட்டோ எடுக்கணும், டக்குனு பிள்ளைகளை போட்டோ எடுக்கிறது. அன்னைக்கு கேட்டான், ஏன் போட்டோ எடுத்தான் என்ன
நானாச்சும் போட்டோ தான் எடுத்தேன் சைடு சந்துக்குள்ள வச்சு இவங்க என்னென்ன பண்ணாங்க ஸ்கூல்லயே அப்படின்னு. நான் இல்லப்பா, நீ வேற. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி போச்சு, அப்புறம் டைவர்ஸ் ஆகி போயிடும். சும்மாவே பொண்டாட்டியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய இருக்கு. நல்ல கிரவுண்டு. நம்ம ஊரை பாருங்க, இந்த கிரவுண்ட்ல வந்து பேப்பர் குப்பை மட்டும்தாங்க இருக்கு. அது மேபி வரத்தான் செய்யும். என்ன காத்துல பறந்து வருது. ஆமா, இதெல்லாம் ஆனா பரவாயில்ல. ஆனா இதே நம்ம ஊர் கிரவுண்ட் எடுத்துங்க, எல்லா இடத்துலயும் பீர் பாட்டில் உடச்சு போட்டிருப்பாங்க. பீர் பாட்டில் எங்க ஊர்ல வாட்டர் பாட்டில், பீர் பாட்டில் குவாட்டர் பாட்டில் பஞ்சம் இருக்காது. அது போக அங்கங்க உடஞ்சிருக்கிறதும் பஞ்சம் இருக்காது. வாட்டர் பாட்டில் சும்மா போட்டு வச்சிருப்பாங்க. இந்த சைடிஸ் பாக்கெட்டு சாப்பாடு பிரிச்சு அங்கேயே சாப்பிட்டு அப்படியே நாஸ்தி பண்ணி வச்சுட்டு போவாங்க. இல்லை, அது ஏன் உடஞ்சிருக்க கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர்றோம்னா, நார்மலாக செப்பல் இல்லாமல் நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. அவங்க காலில் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, கிழிச்சிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு, சீக்கிரம் ஆறாது. இதுதான் உடைக்காதீங்கன்னு சொல்ல வர்றது. ஆனால் இந்த கிரவுண்டில் பாருங்க, பேப்பர் மட்டும்தான் இருக்கு. அதை மேபி கிளீன் பண்ணிடலாம். ஆனால் ஒரு பீர் பாட்டில் இல்லை. அதனால இது நல்லா இருக்கு. நம்ம இது ஓப்பனா எல்லாரும் மக்கள் எல்லாரும் வர்ற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு பொறுப்பு இருக்க மாட்டேங்குது யாருக்கும். நீ 2 விஷயம் இன்னைக்கு கேவலமா ஒரு விஷயம் பண்ணேன்டா. இந்த இவர் இப்போ வந்தாப்புல இல்ல, அது இப்போ வயசான 51 வயசுல ஓடினாப்புல இல்ல, அவரை தொட்டி ஓடி அவரை முந்தினது என்ன. அப்புறம் வயசுக்கு நான் அவரோட போட்டி போட்டுக்க கூடாது. இருந்தாலும் அவர் 51 வயசுல அவர் 5 பேஸ்ல ஓடுறது ஈகோரன் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீனே இல்லை ஈகோ. அதான் சொல்றேன், அதைத்தான் கேவலமா ஓடினது 2 இடம். ஒண்ணு ஒரு புள்ள ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு நல்லா, அதை பார்க்கணும்னே ஒரு 500 மீட்டர் அதை விரட்டி ஓடினேன். அது என்னதான் நம்ம ஃபோக்கஸ் இருந்தாலும் இருந்தாலும் அந்த ஆம்பளைன்றதை விட அந்த ஈகோ மைண்ட் செட் வந்துடும். எப்படின்னாலும் வந்துடும். இப்போ நீனு நானும் நல்ல ஃப்ரெண்டு, ஆனா இருந்தாலும் உன்னை போடணுன்ற ஒரு வெறி எனக்கு இருக்குல்ல. அதுதான் தெளிவா பேசுறான். முன்னாடி கழுவி ஊத்துறா, மேற்கொண்டு வேற ரன்னிங்ல முந்தணும் அப்படின்னு நினைக்கிறாப்ல. நீங்க ஆட்டு தப்பா நினைச்சிடாங்க நண்பர்களே. வாட்டர் பாயிண்ட்ல சூப்பரா வச்சிருந்தாங்க. வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்களா? கடலை மிட்டாய் எதுவும்? அதெல்லாம் எதுவும் கிடையாது. தண்ணி மட்டும் வச்சிருந்தாங்கடா. ஒருத்தர் வண்டியில வந்து ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தாருடா. அது ஒண்ணுதான் பார்த்தேன். அப்ப தரமான ரோடு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சா? ரோடு டிஸ்டர்பன்ஸ் மேக்ஸிமம் இல்ல. அப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு. 95% இல்ல. அங்க போமா போய் அவரோட கிரவுண்ட் நல்லா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணு ஞாபகம் வருது. அந்த பொண்ணு நீ வேற பேரை சொல்லிக்கிறியா? முன்னாடி கழுவி அதை முதல்ல கட் பண்ணிரு. என் வாழ்க்கைக்கு விளக்க வச்சிரு, உல வச்சிடாத. அப்புறம் ஒன்ன மாதிரி ஒண்ணு கேட்டா தெரியாமனு இருக்கேன் நானு. அப்புறம் தக்கலைஸ் அவனை முடிச்சு விட்டு என் முன்னாடி நல்லவனா இருக்கா, அப்புறம் எங்க இருக்கிய அப்படின்னு கூப்பிட வச்சிடாத. இல்ல இப்ப வந்து சரிம்மா சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றா. நீ வாட்டுக்கு பேரு ஹீரோ சொல்லிவிட்டு அப்புறம் எங்க இருக்கீங்கன்னா நான் எங்கேயே இருக்க முடியாது பாத்துக்க. என்னடா எல்லாத்துக்கும் இருக்கிறது அப்படி இல்ல, இது வரைக்கும் சொல்லி இருந்தா பிரச்சனை இல்ல, சொல்லவும் இல்ல. அது எதுக்கு நீ கல்யாணம் பண்ண? முழு நேரம் என் கூட சுத்துற, எதுக்கு நீ கல்யாணம் பண்ண? அதத்தான் என் பொண்டாட்டியும் கேட்கிறா என்கிட்ட. ஆமா, அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா, என்னைய கல்யாணம் பண்ணிருக்கியா சிவபாலனை கல்யாணம் பண்ணிருக்கியான்னு கேட்டா. என்னத்த சொல்றேன், இதுக்கு பதிலே தெரியலன்னு சொல்லிட்டு. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் படத்துக்கு போன வாரம் டிராகன் படத்துக்கு போனோம் ஃபேமிலியோட. இந்த வாரம் வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. இப்போ போனால் சப்பாத்தி கொடுப்பாங்களா? சாப்பிடக்கூடாது. ஒருத்தரையும் ரேஸ் போகும்போது ஏன்டா போகிறோம் இதை விட்டுருவோன்ற மாதிரி இருக்கு. ஆனால் அதை முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. இல்லை, நமக்கே எவ்வளோ போதை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறவனுக்கு எவ்வளோ போதை இருக்கும். அது ப்ரைஸ் அடிச்சு பழகி இல்லை, நான் சொல்கிறேன். ஆமாம், அவனுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அது. ஆமாம், அது இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம பண்ணணும். நீ பண்ணணும், நான் பண்ணிடுவேன். இல்லை, நான் எந்த ரேஸ் போனாலும் 5 கிலோமீட்டர் போனாலும் வார்ம் டவுன் பண்ணாமல் வீட்டுக்கு கிளம்பவே மாட்டேன். பழகி போச்சு உடம்பு அப்படியே. எனக்கு வந்து உடல் வலி, உனக்கு வந்து மனம் வலி. அதனால அது உனக்கு உடல் வலி பெருசாக தெரியல, ஏன்னா எனக்கு உடம்பு வலி பெருசாக தெரியுது. என்ன எப்படி? கரெக்டாக பேசுகிறீங்க கோபால் மௌனே, கரெக்டாக பேசுகிறேன். நீங்கள் வா தாங்க தம்பி, ஓரமாவையா பெருக்கு மாதிரி வராங்க உங்களுக்கு. இப்போ வந்து லோக்கல் மராத்தானை பொறுத்தவரையும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமுக்கு சொன்ன டைமுக்கு நடத்த மாட்டாங்க. அது யார் கெஸ்ட்டு வர்றாங்கன்றதை பொறுத்து மாறும் டைமிங்கு. எப்படி அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வராங்க. இப்போ நான் ஒரு மேரத்தான் போயிருந்தேன், கலெக்டர் வரேன்னாங்க. கலெக்டர் வந்து கொடியை வச்சு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். ஆனால் அவர் வந்த டைம் பார்த்திங்கன்னா, அவங்க வந்த டைம் பார்த்திங்கன்னா, ஒரு லேடி கலெக்டரு அவங்க வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 ஆயிடுச்சு. 10 கிலோமீட்டர் ரன்னிங்கு. அந்த 7:30க்கு ஆரம்பித்தா மினிமம் ஒரு நார்மலாக வந்து
கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணாலே ஓடணும் அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே ஆகும். 1 ஹவர் 5 மினிட்ஸ், 1 ஹவர் 10 மினிட்ஸ், இல்லை 1 ஹவர் ஆகும் 6 பேஸ் வச்சாலுமே. அப்போ 8:30 ஆகும். 8:30 to 9 வச்சா ரொம்ப வெயில், நம்ம ஊரில் எவ்வளோ வெயில் அடிக்கும், அந்த வெயிலில் ஓடணும் நம்ம, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹைட்ரேஷன் இருக்காது ஒழுங்காக ப்ராப்பராக. கைடன்ஸு இப்போ வந்து டாப் பொசிஷன் 10 பொசிஷன் வரானா அவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு மட்டும் பந்தோசு, அதுக்கு மட்டும் பெட்ரோல் கொடுத்துட்டு மித்த ஆள்லாம் விட்ருவாங்க, அப்படியே விட்ருவாங்க. அவங்க செத்தா சாவு அப்படின்ற மாதிரி விட்ருவாங்க. இது எதுக்கு நடத்தணும்? ஒரு 10 பேரை மட்டும் யார் யார் டைமிங் கட் ஆஃப் டைம் யார், இப்போ 10 கிலோமீட்டருக்கு 40 மினிட்ஸ் கட் ஆஃப் டைமில் யார் ஓடுற ஆளை மட்டும் கூப்பிட்டு வச்சு நீங்களாம் தனியாக நடத்திட்டு போயிடலாம்ல. இது எதுக்கு ஒரு ஈவெண்ட்டு, ரன்னிங் ஈவெண்ட்டு, மேரத்தான் சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சப்போர்ட்னஸ் இல்லாமல், அதுலேயும் இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கூட பரவாயில்ல, ஏதோ சொன்னால் புரிஞ்சுக்குருவாங்க அப்படின்ற வச்சுக்கலாம். இப்போ அரசியல்வாதி அரசியலுக்கு காரணங்களுக்கு நடத்துகிறதெல்லாம் வந்து அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்மளோட வேல்யூபிள் டைம் வந்து வேஸ்ட்டு. அவங்க வருமானத்துக்காகவும் அவங்க விளம்பரத்துக்காகவும் நடத்துகிறதா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து அதுக்கேற்ற மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். லோக்கல் மாரத்தான் மோஸ்ட்லி வந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்து சும்மா ஒரு ரீக்ரியேஷனல் சந்தோஷத்துக்காக ஒரு ஆள், மன திருப்திக்காக ஒரு ஆள் வந்து தயவுசெய்து பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. சும்மா கூட நீங்கள் ரோட்டில் ஓடிட்டு போயிருங்க. இப்போ ப்ரைஸ் அடிக்கணும், நான் ஒரு டைமிங் வச்சுருக்கேன், டெஸ்ட் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஒரு 10 பொசிஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னா அதெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள். சும்மா போய் இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை மதிக்கவும் மாட்டாங்க, நமக்கு மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ் ஆகி விட்ருவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா மார்க்கிங். அதாவது இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா அத்தனை கிலோமீட்டர் ஃபுல்லாக வைக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா அதோட கூட இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நிறையா இருக்கும். ஹைட்ரேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெறுமனே தண்ணி பாட்டில் மட்டும் வைக்கிறது அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. தண்ணி இருக்கணும், எலக்ட்ரோலைட் இருக்கணும், ஒரு வாழைப்பழம், கடலை மிட்டாய், சுகர் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒன்று. அப்போ வந்து தண்ணியெல்லாம் வந்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சு நின்று குடிச்சிட்டு போகிற மாதிரி வைங்க. இப்போ 10 கிலோமீட்டர் வந்து டைமிங் ஓடுறாலாம் ஓடால எந்த ஹைட்ரேஷனும் எடுக்க மாட்டாங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? இப்போ 21, 42 ஓடுறதுக்கு தான் நின்று வாங்கி குடிச்சிட்டு போகிறது, அவங்களுக்குலாம் பாட்டில். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு ஃபன்னுக்காகவும் ரீக்ரியேஷனுக்காகவும் ஓடுற ஆள், ஒரு அனுபவத்துக்காக ஒரு ஆள், பிலோ 50 மினிட்ஸ், அதாவது எபோவ் 50 மினிட்ஸில் ஓடுற ஆள் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, அவங்களுக்கு தண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கப்பில் கொடுத்துடணும். நின்று பொறுமையாக குடிச்சிட்டு அந்த ஒரு பக்கெட்டில் வச்சு தூக்கி போட்டு போகணும். நம்ம இதுவரையும் நடத்துகிற மேரத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் குடிக்க வேண்டியது, சிப் பண்ண வேண்டியது, அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு தலையில் ஊற்றிக்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த ஸ்டாப்பில் திருப்பி வாங்க வேண்டியது, தூக்கி எறிஞ்சிட வேண்டியது, குப்பையை பண்ணிவிட்டு போயிட வேண்டியது. ஏற்கனவே தமிழ்நாடே குப்பையாக தான் இருக்குது. மேற்கொண்டு நம்மளும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா அதை குப்பையாக்கி விட்டு நம்ம மாட்டுக்கு போயிடுறது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் இருக்கிறதுனால இதை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பி ஒரு 9:30க்கு ஊரில் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்னால் என்ன 400லேருந்து 800 கேலரிஸ்குள்ளே பர்ன் ஆகிருக்கும். அப்படி பார்த்தா ஏதாச்சும் ஒரு ஹெவியாக ஒரு கார்பு லோடிங், கார்புனா என்ன, சோறு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு, அதான் பொங்கல் சாப்பிட்டா கரெக்டாக சீக்கிரம் எனர்ஜி ரெக்கவர் ஆகும் அப்படின்றது என்னோடய ஐடியா. ஸோ பொங்கலும் ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு ப்ரோட்டீனுக்கு மத்தியானம் ஒரு மட்டன் வாங்கியிருந்தேன், அதை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் முடிஞ்சுச்சு. ஸோ ஓகே, இதுதான் 10 கிலோமீட்டருக்கு ரன்னிங் உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே பேஸில் 5 பேஸ்லேயே மெயின்டைன் பண்ணி போகணுன்றது தான் ஆசை. அதே மாதிரி தான் ஓடினேன்ற மாதிரி நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து 5க்கு கீழேலாம் குறைஞ்சிருக்கு ஒரு சில இடத்துலலாம். அது என்ன ரீசன் தெரியல, ஆனால் நான் கரெக்டாக ஓடின மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. ஸோ ஒரு வாட்ச் வந்து மஸ்ட்டு, ஃபோனை எடுத்து பார்க்க முடியல. ஸோ ஒரு இந்த வாட்ச்சு, ஜிபிஎஸ் இருக்கிற வாட்ச் வந்து மஸ்ட்டு. ஸ்மார்ட் வாட்ச்னால் அதில் வந்து இது இருக்கணும், ஏன்னா ஓஎஸ் இருக்கணும் தனியாக. சும்மா 2000 3000 ஸ்மார்ட் வாட்ச்னு விற்பாங்க, அதெல்லாம் தயவுசெய்து வாங்கி ஏமாந்துடாதீங்க. அதுக்கு பதில் 400 300 இருக்கிற சாதா ஸ்போர்ட் வாட்சே வாங்கிக்கோங்க, ஏன்னா டைமர் மட்டும் வச்சுக்கிறதுக்கு. இப்போ ஜிபிஎஸ் இருக்கிற மாதிரி வாட்ச் இருந்தது அப்படின்னா நம்மளோட பேஸை வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இப்படி ஒரு டக்குன்னு எடுத்தோம் அப்படி பார்த்தோமா அப்படின்ட்டு. இல்லைனா ஃபோன் எடுத்து அதில் நான் பாஸ்வேர்டு வச்சுருப்பேன், அதை லாக் பண்ணி அப்புறம் வேப்புக்குள்ளே போய் நான் வேர்வையில் வந்து கை அந்த டச்சே ஒழுங்காக ஒர்க் ஆகாது, நிறைய இஷ்யூ இருக்குது. அது போக சாஃபிங்னு ஒரு விஷயத்த சொல்லணும் நான். நம்ம செஸ்ட்டு நிப்பிள்ஸ் இருக்குல்ல, இதுலலாம் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இந்த ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயோ வேஸ்லினோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க டிஷர்ட்டோட நெஞ்சில் உரசி சேஃப் ஆகும். அந்த கட்டையில் உரசி வச்சு தேய்ங்களா அந்த மாதிரி சேஃப் ஆகி ரத்தம் வரும். ஸோ அந்த மாதிரி நெஞ்சு, நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸ், அந்த இடைவெளியெல்லாம் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃபிங் இல்லாமல் இருக்கும். புதுசாக ஓடுறீங்க அப்படின்னா ஓடி போழகுனா தான் அந்த சாஃபிங்லாம் போகும். ரெண்டாவது இன்னர்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட் இன்னர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹச்சோ வியோ எந்த டைப்னாலும் இன்னர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. பழகுங்க, போட்டு பழக நம்மளோட அந்த மசில்லாம் வந்து லாஸ் ஆக அதுக்கேற்ற மாதிரி உடம்பு அதுக்கே செட் ஆயிரும்.
இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. அப்புறம் கம்ப்ரஷன் டைஸை பொறுத்தவரையும், அதாவது டைட்ஸ் போட்டிருப்பாங்கள்ல, அதெல்லாம் பொறுத்தவரையும் பிளட் ஃப்ளோவையும் பிளட் ப்ரெஷரையும் அதிகப்படுத்தி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸு, ஏன்னா நம்ம ஓவரால் பெர்ஃபார்மன்ஸு என்ன சொல்கிறது, ரெக்கவரிக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவரையும் நான் யூஸ் பண்ணது கிடையாது அதை, அந்த டைஸை. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் ப்ரோ ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ப்ரோ அத்லெட் யாரும் இதை பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஓடுற ஆள், ஒரு டைமிங்கை குறைக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 10 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ்க்கு நான் ஒரு ஷெட்யூல் போட்டு இப்போ ஒரு அடுத்த மாதம் வந்து 27 பெங்களூர் டிசிஎஸ்ல அப்ளை பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லையும் சரி, ஒரு ரீலாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இதை பண்ணுறேன், இன்றைக்கி இதை பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் அந்த 10 கிலோமீட்டர் டைமிங்கில் குறைக்கணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அதாவது ரன்னிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஸ்பீடு ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், எண்டூரன்ஸ் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், இதை மட்டுமே மாற்றி பண்ணக்கூடாது. ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக பண்ணணும். லெக் ஸ்ட்ரென்த்து ரொம்ப மேஜராக மஸ்ட்டாக பண்ணணும். நம்ம அதை விட்டுறாதீங்க. அதை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு லெக்கும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வரும், ஒரு ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சின்போன் பெயினை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சின்போன் பெயின் வந்து ஒரு நாளில் சரி பண்ணுற விஷயம் கிடையாது. ஒரு நாள் இரும்பு வந்து உருக்கி அடித்து தான் ஒரு கத்தியாவோ ஒரு விஷயமாவோ ஒரு பொருளை ஆயுதமாக உருவாக்குறாங்க. அது மாதிரி நம்ம காலில் சின்போன் வந்து அப்படி தான் செய்ய முடியும். ஒரு நாள் கிடையாது. இன்றைக்கி வலி இருக்கா, 2 நாள் ரெஸ்ட் விட்டுட்டு திருப்பி வரணும், ஓடணும். அப்பயும் வலி இருக்கா, திருப்பி வரணும், ஓடணும், 2 நாள் ரெஸ்ட் விடணும். இப்படியே பண்ணி ஒரு 3 மாதம் கழிச்சு தான் எனக்கே செட் ஆச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பசங்க 7th 8th படிக்கிற பசங்க நல்லா ஓடுவாங்க. அவங்கள போய் கேட்பேன், இல்லை இந்த மாதிரி வலிக்குதுடா அப்படின்னானே, என்ன நீங்கள் வீக்காக இருக்கீங்க, உங்களுக்கு ஓட தெரிலனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது டெய்லி இந்த கிரவுண்டில் கால் வச்சு அதுக்கப்புறம் பழகினதுக்கப்புறம் அந்த சின்போன் பெயினே இல்லாமல் போச்சு எனக்கு. ஸோ ப்ராக்டிஸ்லேயே இருந்தால் தான் முடியும். இதுக்குன்னு போய் நானும் ஒரு கண்டென்ட்டுக்கு இதை பண்ணுங்கன்னு நானும் ரீல்ஸை போட்டுருவேன் சின்போன் பெயினுக்கு. அது யூஸே கிடையாது உங்களுக்கு. அதை பண்ணுறதுலாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். சின்போன் பெயினுக்கு இந்த ஒர்க் அவுட் இருக்குது, இதை பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் யூஸ் கிடையாது. ஒரு ஐஸ் வச்சு ரெக்கவர் பண்ணுங்கள். டெய்லி கிரவுண்டுக்கு வாங்க, என்ன ஒர்க் அவுட்டோ கொஞ்சம் புஷ் பண்ணி பாருங்கள். முடியலையா, ரொம்ப பெயினாக இருக்கா, அன்றைக்கி விட்டுருங்க. அப்புறம் மறுநாள் வாங்க, திருப்பி பெயின் இருக்கா, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், பெயின் இருக்கா, அடுத்த நாள் அப்படின்னு டெய்லி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அது உங்களுக்கே செட் ஆயிரும், க்யூர் ஆகி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதுக்குன்னு ஒரு ரீல்ஸில் யூடியூப்லாம் தேடாதீங்க. சின்போன் பெயின்ன்றது எல்லாத்துக்கும் காமனாக வர்றது, அது ஈஸியாகவே சரியாயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் வைங்க, நல்லா சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு ரெக்கவரி, நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம்னாலே மேக்ஸிமம் சரியாயிடும். ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து வந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பற்றிலாம் அப்டேட் பண்ணுறேன். நான் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடணுன்னு தான் பார்க்குறேன். அந்தளவுக்கு என்கிட்ட உட்காந்து எடுக்கிற சோர்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் போடாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.